பிரியா, டைம் ஆயிடுச்சு. என்ன பண்ணிட்டு இருக்க? இது வரேங்க. சும்மா இருங்க, பையன் வந்துட போறான். எல்லாருக்கும் வயசு ஏறிக்கிட்டே போகும், உனக்கு இறங்கிட்டே போகுது. ஐயோ அப்பா சாமி, கிளம்புறீங்களா? போணுமா? ஆபீஸ்க்கு லேட் ஆகுதுங்க, கிளம்புங்க. சரி சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்னங்க, ஈவினிங் 4 மணிக்கு நான் ரெடியா இருப்பேன், மறந்துடாதீங்க. ஓகே, பாய் பாய். என்னங்க ஜாலியா பேசலான்னு வந்தா இப்ப என்னமோ மாதிரி இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. நமக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுதுங்க. ஆமா. இந்த 5 வருஷத்துல உண்மையிலே நீங்க சந்தோஷமா இருந்தீங்களா? கண்டிப்பா. எனக்கு என்ன கவலை? நல்ல வேலை, கை நிறைய சம்பளம், கார், பங்களா, எல்லாத்துக்கும் மேல காதலிச்ச நீயே எனக்கு மனைவியா வந்திருக்க. இதெல்லாம் போதும்னு நினைக்கிறீங்களா? ஏன் அப்படி கேக்குற? இந்த 5 வருஷத்துல உங்க அப்பா, அம்மா, தங்கச்சி உங்களை சின்ன வயசுல தூக்கி வளர்த்தாருன்னு அடிக்கடி சொல்லுவீங்களே உங்க வீட்டு வேலைக்காரர் ராமசாமி, இவங்களெல்லாம் ஒரு தடவை கூட பாக்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? எத்தனை ஜென்மம் ஆனாலும் மறக்கிற உறவாது. ஒரு தடவையாவது பார்க்க மாட்டோமா, பேச மாட்டோமான்னு மனசு போற ஆசையா இருக்கு பிரியா. எந்த முகத்தோட போய் அவங்க முன்னாடி நிக்கிறதுன்னு நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரியா. எனக்கும் எங்க வீட்ல எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்குங்க. போலாங்க, நம்ம குழந்தையோட அவங்க முன்னாடி போய் நின்னா அவங்க கண்டிப்பா நம்மள வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. முதல்ல யார் வீட்டுக்கு போலாம்? உங்க வீட்டுக்கு. அப்பா. யாரு? மாமா. எங்க வந்தீங்க? அப்பா. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் செத்து 5 வருஷம் ஆகுது. அம்மா, தங்கச்சி, தாத்தா இவங்களெல்லாம் பார்க்கணும்னு ஆசையோட வந்திருக்கேன்ப்பா. அவங்க எல்லாம் உள்ள இல்ல, ஆனா உயிரோட தான் இருக்காங்க. அப்பா யாருப்பா? அவரு உன் தாத்தாப்பா. தாத்தான்னா யாருப்பா? அம்மா உனக்கு அப்புறமா சொல்றேன், நீ போய் விளையாடு. அப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா. 5 வருஷம் கழிச்சு இப்பதான் உனக்கு மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சா? நானும் ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடலாம் உன்னை மன்னிச்சுட்டேன்னு. ஆனா எங்களுக்கு இந்த 5 வருஷத்துல நாங்க பட்ட வேதனை, அவஸ்தை, அவமானம், வலி இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேத்துக்குவா? வெளியில போனா யாராவது ஏதாவது கேட்பாங்களோன்னு வெக்கமா இருக்குடா. இப்பெல்லாம் எங்க குடும்பத்துல யார் செத்தாலும் போறதில்ல, யார் வாழ்ந்தாலும் போறதில்ல, எங்கேயும் போறதில்ல. 5 வருஷமா இந்த வீட்லயே அடைஞ்சு கிடக்குறோம். ஆனா நீ எதை பத்தியுமே கவலைப்படாம ஓடி போயிட்டியாடா. நாங்க தான் வந்துட்டோம்ப்பா. இப்ப நீங்க வந்துட்டா பேசினவங்க எல்லாம் பேசின வார்த்தை இல்லன்னு ஆயிருமா? டேய், நான் வரும்போது ஒவ்வொருத்தனும் தோப்பராம்பர் அதை விட செருப்பை கைட்டி அடிச்சிருந்தா கூட வாங்கிருப்பேன்டா. டேய், எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த குடும்பத்துக்கு ஏற்பட்ட அவமானம் அப்படியே தான்டா இருக்கும் ஒன்னால. மாமா, நீங்க வேணும் தான் நாங்க 2 பேரும் வந்திருக்கோம். அதையே ஓடுற அன்னைக்கு நினைக்கல. இல்லப்பா, நீங்க ஒத்துப்பீங்களோ மாட்டீங்களோன்னு தான். நான் கண்டிப்பானவன் தான்டா. எதுக்காக கண்டிப்பா இருந்தேன்? நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா வளரணும், நீங்க நல்லா வாழணுங்கிறதுக்காக தானே. உன் கல்யாண விஷயத்துல கூட நான் கண்டிப்பா நடந்திருப்பேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உன் கல்யாணத்தை ஜாம் நடத்திருப்பேன், கலெக்டர் தலைமையில. அந்த வாய்ப்பு கூட கொடுக்கல நீ. அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. வேணாம், நான் மன்னிக்கவும் வேணாம், நீங்க மன்னிக்க படவும் வேணாம். டேய், உறவுங்கிறது கண்ணாடி மாதிரி, அது உடையாத இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மரியாதை. அது உடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கேன், வேஸ்ட். ஒன்ன மாதிரி. அப்பா, உனக்கு சேர வேண்டியதை எப்ப வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் வந்து கேட்டு வாங்கிட்டு போ. நீ செஞ்ச தப்பால உன் தங்கச்சிய பொண்ணு கேட்டு ஒருத்தன் கூட இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேங்கிறான்டா. நினைச்சாலே வேதனையா இருக்குடா, மனசு வலிக்குதுடா. நீ ஆம்பள ஓடி போயிட்ட, அவ பொண்ணு அந்த மாதிரி அவளையும் ஓடி போக சொல்லட்டுமா? அப்பா, உன்னை பொறுத்த வரைக்கும் நீ செஞ்சது வேணா உனக்கு சரியா இருக்கலாம். நாளைக்கே உன் பையன் பெரியவனாயி உன் இடத்துல அவன் இருந்து என் இடத்துல நீ இருக்கும்போதுதான் அந்த வலியோட வேதனையும் என் புலம்பலோட அர்த்தமும் உனக்கு புரியும்.
போகும்போது கேட்டை சாத்திட்டு போ. எங்க வீட்டுக்கும் வேண்டாங்க. வாங்க நம்ம வீட்டுக்கே போயிடலாம். நீங்க அம்மா புள்ளையா அப்பா புள்ளையா? அம்மா புள்ள. அப்படின்னா அம்மா சொல்றதெல்லாம் கேப்பியா? அப்படின்னா சேட்டை செய்யக்கூடாது, கெட்ட பசங்களோட சேரவே கூடாது. அம்மா அப்பா சொல்றதான் கேட்கணும். சரியா? அம்மா அப்பா கிட்ட சொல்லாம எங்கேயும் வெளியே போக கூடாது. நாளைக்கே உன் பையன் பெரியவனாயி உன் இடத்துல அவன் இருந்து என் இடத்துல நீ இருக்கும்போதுதான் என் வேதனையோட வலியும் என் புலம்பலோட அர்த்தமும் உனக்கு புரியும்.